அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருக்குறளில் இயல் 2 8ஆம் வகுப்பில் இயல் 2 பார்க்குறோம். என்ன நடுவு நிலைமை. நடுவு நிலைமைனா தக்கார் தகவிலார் என்பவர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். இதில் என்ன அணி இருக்குது? ஓமை அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். அணி ஓமை அணி. கூடா ஒழுக்கம். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது. அணி இல்பொருள் ஓமையணி. இல்பொருள் ஓமையணியா? வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது. அணி இல்பொருள் ஓமையணி. இல்லாத ஒன்று சொல்கிறது. கனைக்கொடிது யாழ்கோடு. யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேராக